நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டிகள வந்து பார்த்து ஒரு 2 வாரத்துக்கு 3 மாதத்துக்கிட்ட ஆயிருக்கும். நீயே வந்து பார்த்தேன். வந்து பார்த்தா என்ன ஆகுதுன்னா, அந்த களை செடிகள்லாம் கீழ வந்து அதிகமா மொளச்சு, அதில பார்த்தீங்கன்னா, அந்த எறும்புகள்லாம் இருக்கு. இந்த பல்லி பார்த்தீங்கன்னா, இங்க ஒளிஞ்சிருக்கு. இவங்கலாம் தான் இருக்கிற நம்மளுக்கு ஒரு எதிரிகள். ஏன்னு சொல்றேன் பார்த்தீங்கன்னா, நம்ம கொசு தேனீக்கள் வந்து அளவுல சின்ன சின்னதா இருக்கிறதுனால, ஈஸியா வந்து அந்த பெட்டிகளாண்ட போய் உட்காந்து பிடிச்சிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்டிகள்ல இருக்கிற அந்த கார்னர்ஸ் இருக்குல்ல, நான் மழைக்கு வந்து கவர் போட்டிருக்கேன். அந்த கார்னர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த குளவி கூடுகள் வந்து கட்டியிருக்கு. அதனால நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்ல. நீங்க வந்து அத பெட்டி ஓப்பன் பண்றப்போ வந்து கொஞ்சம் கவனமா ஓப்பன் பண்ணணும். அதில வந்து அந்த குளவி இருந்துச்சுன்னா வச்சுக்க, நம்ப தொந்தரவு பண்ணாங்கன்னா வந்து அது நம்மள கொட்டிடும். அந்த மாரி அனுபவம் இருக்கு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பெட்டியில வந்து இந்த சிலந்தி தொல்லைகள் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் போயிட்டு சும்மா 2 வாரத்துக்கு ஒரு டைம் போயிட்டு சும்மா சிலந்தி வலைய மட்டும் எடுத்து விடுங்க. பெட்டி வந்து எல்லாம் நல்லா டெவலப் கண்டிஷன்லயே இருக்கு. பெட்டி வந்து இது இன்னும் ஒரு 2 வாரத்தில பிரிச்சு வைக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இது வச்சு ஒரு 1 இயருக்கு மேல ஆகுது. நான் இன்னும் தேனே எடுக்கல. தேனும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்கு இதுல. இந்த 2 பெட்டியுமே வந்து அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது? நல்லா ஹெல்த்தியான பாக்ஸு. பார்த்தீங்கன்னா 2மே கிட்ட கிட்ட தான் வச்சிருக்கேன். டிஸ்டன்ஸ் இதுக்கு போதுமான டிஸ்டன்ஸ் இதுவே. நல்லாருக்கு பெட்டி.